அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 26/10/2025 ஞாயிற்றுக்கிழமை, ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி, வளர்பிறை, பஞ்சமி திதி நாளை அதிகாலை 6:05 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. கேட்டை நட்சத்திரம் காலை 10:46 வரை. அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். மந்த யோகம் காலை 10:46 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. எலக்ட்ரானிக் சாதனங்களும் புதுசு வாங்குவீங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். நண்பர்களும் உறவினர்களும் தேடி வருவாங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே சுமூகமாக முடியுங்க. அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நிலையிற் பிரியேல் அப்படின்னு ஒரு பழமொழி மூதாட்டி ஔவையார் சொல்லியிருக்காங்கங்க. எடுத்த நிலையிலிருந்து நாம் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படிதாங்க. முன்வைத்த காலை பின் வைக்காமல், முழு முயற்சியுடன் எடுத்த முடிவில் மாறாமல் நிலையாக இருந்து வைராக்கியமாக இருந்து வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், பணப்பற்றாக்குறை, முன்கோபம் அதிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. தள்ளிப்போன விஷயங்கள்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு மரியாதை கூடும். சொன்ன சொல்லையும் இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி இன்றைக்கி லாபம் அதிகமாகும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த முணுமுணுப்புகள், சலசலப்புகள் அதெல்லாம் சரியாகி இன்றைய தினத்தில் குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் இன்றைக்கு நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் வேலை சுமையும் சோர்வும் களைப்பும் இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, உழைக்காத உடலும் கெடும், இறைக்காத கிணறும் கெடும்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அப்படியே உட்கார்ந்துருந்தால் உடம்புல நிறைய பிரச்சனைகள் தான் வரும். நீர் கிணற்றில் நிரம்பி கிடக்குதுன்னா அதை இறைக்காமல் விட்டோம்னா பாசி படிஞ்சு அது அசுத்தமாகும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:46 சந்திராஷ்டமம் முடியுது. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் காலையில் 10:45 பிறகு சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் காலை 10:46 ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. வீண் விவாதங்கள்லாம் வேண்டாங்க. வீட்லேயே எல்லார்ட்டையும் நீங்கள் அனுசரித்து போக பாருங்கள். அதே மாதிரி வியாபார விஷயம் எதுவாக இருந்தாலும் யோசித்து இன்னைக்கு நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லதுங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நீர் விளையாடேல் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. வெள்ளப்பெருக்கை எடுத்துக்கொண்டு நதியிலே நீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதும், ஓடைகளிலே நீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதும் அதில் நீந்தி விளையாடக்கூடாதுன்னு ஔவையார் சொல்கிறாங்க. அப்போவே சொல்லி வச்சுருக்காங்க, அதில் செல்ஃபியெல்லாம் எடுக்கக்கூடாது அங்கே போய் நின்று. இதையெல்லாம் உணர்ந்து வைத்து கொண்டு இயற்கையை மதித்து அதற்கு ஒதுக்கி வணக்கம் செலுத்துபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள்
நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. எதிர்த்தவங்க இன்றைக்கி கொஞ்சம் அடங்குவாங்க. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடுங்க. வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சரளமாக பேசுவீங்க. சர்வசாதாரணமாக சவால்களை சந்தித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவு செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறத கேட்டு புரிஞ்சு நடந்துப்பாங்க. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு லாபம் இருக்குது. எதிர்பாராத திடீர் திருப்பங்களும் இன்றைக்கி உண்டு. விஐபிகளையும் சந்தித்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, நுண்மை நுகரேல் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற டாக்டர்லாம் நம்ம நொறுக்கு தீனியெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த நுண்மை நுகரேல்ங்கிறது என்ன? சிறு சிறு அதாவது தீனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு சிறு அந்த உணவுகள் சின்ன சின்னதாக நம்ம குறிப்போம் இல்லைங்களா, அது கூடாது அப்படின்னு அப்போவே அவை பிராட்டியார் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உணவு கட்டுப்பாடுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன விஷயங்கள் இன்றைக்கி கூடி வரும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சவால்களில் வெற்றி உண்டு. ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. மகனுடைய கல்யாண விஷயமா வர ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க. கூடி வரக்கூடிய மணமகள் ஜாதகம் இன்றைக்கி கிடைக்கும். எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. வியாபார வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே குரு பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால தெய்வீகம் ஆன்மீகம்னு ரொம்ப ஈடுபாடோடு இருப்பீங்க. அதே நேரத்தில் உடல் எடை அதிகரிக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நூல் பல கல் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. படிச்சுக்கிட்டே இருக்கணும், புத்தகங்கள் படிக்கணும். கல்லூரி முடிஞ்சது, பல்கலைக்கழகம் முடிஞ்சது, வேலைக்கு சேர்ந்துட்டோம், இனிமேல்லாம் படிக்கிற வேலை எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் தூர தூக்கி போடு அப்படின்னு ஒதுக்காமல் வாழ்க்கையை படிப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல அறிவான ஆன்மீக புத்தகங்களை எல்லாம் அடுத்தடுத்து படிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு மரியாதை கூடுங்க. ஆனால் அஷ்டமத்து சனி உங்களை போட்டு பயமுறுத்திக்கிட்டு மிரட்டிக்கிட்டே இருக்காருங்க. எவ்வளோ வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவு அதிகமாயிட்டே போதே, எப்படி நம்ம சமாளிக்க போகிறோமோ தெரியலையேன்னு சில நேரங்களில் தனிமையில் உட்கார்ந்து யோசித்து கொண்டே இருப்பீங்க. நெருங்கி வந்தவங்கெல்லாம் இப்போ விலகி கொண்டே போவாங்க. அப்படி இருக்கிறதுனால யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளாதீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் கவனமாக இருக்கிறதும் நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு லாபம் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, தூண்டாத திரியும் கெடும், தூற்றி பேசும் உரையும் கெடும்னு ஒரு ஔவையார் அழகாக சொல்லியிருக்காங்கங்க. திரி, விளக்கு திரியை நம்ம தூண்டி விட்டோம்னா தான் அது தொடர்ந்து எரியும். தூண்டாமல் விட்டுட்டோம்னா அது அணைஞ்சிரும். அடுத்தவங்கள தூத்தி பேசுகிறோட பேச்செல்லாம் நல்லது கிடையாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தனக்குத்தானே ஒரு தூண்டுகோலாக இருப்பது மட்டுமில்லாமல் அடுத்தவர்களை
கொஞ்சம் கோபமாக பேசுவதையோ அல்லது தூற்றி பேசுவதையோ தவிர்ப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கார். திடீர் பண வரவு உண்டு. 4-5 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு ஏதோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, தெம்பாக இருக்கலாம், நினச்சது நடக்குது, எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்திருக்குது, அடகில் இருந்த நகைகளை மீட்டெடுத்துடலாங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்துலேயும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு லாபம் இருக்குதுங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை இன்றைக்கி நீங்கள் வாங்கி தருவீங்க. உடற்பயிற்சி சாதனங்கள் ஒரு சிலது வாங்குவீங்க. வெளியில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, வீட்டில் இருந்தபடியே பண்ணுவோங்கிற முடிவுக்கும் வருவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய புது முயற்சிகள் பலிதமாகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிகழும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, காய்க்காத மரமும் கெடும், குடியில்லாத வீடும் கெடும்னு அவை பிராட்டியார் அழகாக சொல்லியிருக்காங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அடுத்தவங்களுக்கு பயனுள்ளவங்களாக எப்போதும் இருப்பீங்க. அதே மாதிரி சின்னதாக வீடு எடுத்து வாழ்வீங்க. சிறுக கட்டி பெருக வாழணும் ஔவையார் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சின்ன வீடாக எடுத்து வாழக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. தள்ளிப்போன வேலைகள்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக முடியுங்க. சொன்ன சொல்லையும் இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றுவீங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. அதே மாதிரி விடுபட்டு போன சில வேலைகளை எல்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக முடித்து காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. ராசிக்குள்ளேயே நெருப்பு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால வேனல் கட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிவயிற்று வலியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வியாபாரத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல் வேலை சுமை இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, குற்றம் பார்த்தால் சுற்றம் கெடும், பொய்யுரைத்தால் புகழும் கெடும் அப்படின்னு அவை பிராட்டியார் சொல்லியிருக்காங்க. அதனால தாங்க நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் பெருசாக அவங்கள பற்றி யோசிக்காமல் சரி உறவினர்களாயிட்டாங்க அப்படின்னு பெருந்தன்மையாக அவங்களிடம் நீங்கள் நடந்துப்பீங்க. அதே மாதிரி புகழ் எதுவாக இருந்தாலும் எது கிடைச்சாலும் அடுத்தவங்கள நாம் குறை சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. எவ்வளோ ரூபாய் அதனால் வர்றதா இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பொய் சொல்லாமல் இருக்கக்கூடிய புத்திமான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த கவலைகள், சோர்வுகள், களைப்புகள் இதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. இன்றைய தினம் காலையில் 10:46 உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாரு. அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:45 ரொம்ப அருமையாக இருக்குது. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள், சோர்வு, களைப்புகள் அதிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகள் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால வியாபாரத்திலேயும் லாபம் உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, துடிப்பில்லா இளமை கெடும், துவண்டிட்டால் வெற்றி கெடும். ஆமாங்க, அதாவது இளமைனா ஒரு துடிப்பு இருக்கணும், துருன்னு இருக்கணும். அப்போ தான் இளமைக்கு ஒரு அழகு. அதே மாதிரி நடுவில் நம்ம தோண்டு நின்றுட்டோம்னா நம்ம எடுத்த வேலையில் வெற்றி பெற முடியாது. இதைத்தான் ஔவையார் அழகாக அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. எங்கும் எப்பொழுதும் துவளாமல் மிரளாமல்
தோல்வி கண்டு பயங்காமல் எல்லா நேரத்திலும் வெற்றியை நோக்கி பயணிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசியை நோக்கி சந்திரன் வராரு. காலையில் 10:46 மூலம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், சோர்வு களைப்பெல்லாமே இருக்கும். முன்கோபத்தையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, அதனால் பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். செவ்வாய் பலமாக லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே கிடைக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இச்சையினால் உள்ளம் கெடும்னு அவ்வை பிராட்டியார் சொல்லியிருக்காங்க. அத்தனைக்கும் ஆசைப்பட்டோம்னா நம்ம மனசும் கெடும், நம்முடைய உடலும் கெடும். அதனால தாங்க இச்சை கொள்ளாமல், அதாவது நியாயமான ஆசைகளுடன் நியாயமான உணர்வுகளுடன் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. என்ன திடீர் செலவுகள் வருது, நண்பர்களும் நம்மளை சும்மா இல்லாமல் நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க, உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லாத்தையும் தாண்டி குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் விஐபிகளால் ஆதாயம் இருக்குது. வீட்டிலையும் இன்றைக்கி மகிழ்ச்சி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ சரியாகுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால விஷன் கொஞ்சம் பார்வையை செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. 10ஆம் இடத்துல நெருப்பு கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே உங்களை தேடி வருங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் புதுசாக வேறு ஏதாவது ஏஜென்சி எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு வருவீங்க. வியாபார முயற்சிகளும் பலிதமாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நேர்பட ஒழுகு அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அந்த நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் எப்பயுமே உயர்வு உண்டு அப்படின்னு அவ்வை பிராட்டியார் சொன்னதை பெருங்கருத்தாக எடுத்துக்கொண்டு தினசரி வாழ்க்கையிலே ஒழுக்கத்தை பின்பற்றி வாழ்ந்து உயர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சுக்கிரனும் புதனும் சாதகமான வீடுகளில் உட்கார்ந்து இருக்கிறதுனால நல்லதெல்லாம் நடக்கும். எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். ரொம்ப நாளாக தள்ளி போன வேலைகள், விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும். அதே மாதிரி சகோதரங்களுக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே சரியாகி குடும்பத்திலேயும் ஒற்றுமை அதிகரிக்குங்க. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால முன்னாடி நெருக்கமாக இருந்தவங்கள்லாம் இப்போ கொஞ்சம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் சொல்லி கொண்டிருக்க வேண்டாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகளும் கொஞ்சம் சோர்வு களைப்பும் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நைவினை நுணுகேள் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசாத, அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வேலைகளை, செயல்களை செய்யாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னங்க, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறீங்க. உங்களுக்கு தான் சிலர்லாம் சிலதெல்லாம் செய்துன்னு இருக்காங்க. எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்கள் தனக்கு கெடுதல்கள் செய்தாலும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமில்லாமல் முடிந்தவரை மற்றவர்களுக்கு
உங்களுக்கு நல்லதே செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சந்திரனுடைய சஞ்சாரம் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுனால சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாம். பணவரவு செல்வாக்கு இன்னைக்கு உண்டு. பெரிய பொறுப்புகள் பதவிகளும் தேடி வருங்க. வியாபாரத்திலையும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு லாபம் இருக்குது. குரு பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. மகனுக்கு நல்ல மணமகள் அமைய வாய்ப்பு இருக்குது. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகி இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரம் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.